கொடைக்கானல் மலையை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணும் சித்தி, ஒரு வணக்கத்தை போட்டுருங்க. பார்த்து பத்திரமா மேலே போயிட்டு வரணும், போயிட்டு கீழே வந்துடணும். கொடைக்கானலுக்கு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நாங்கள் வந்து பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஷேரிங்காக லைக் ஒரு ஷேரிங்கில் ஒரு கேபில் போயிட்டுருக்கோம். எங்கள் சித்தி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ ஆனந்தி எனக்கு பயமா இருக்கு. எப்படி இருக்கு? பயமா இருக்குது. எதுக்கு பயமா இருக்கு உங்களுக்கு? மேலே ஏற ஏற அப்படியே செங்குத்தா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலா அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் கொடைக்கானல். நாங்களே கார்ல வரணுங்கிறது தான் பிளான். நல்ல டிரைவர் ஓட்டும் போது எங்க சித்திக்கு வந்து இவ்வளவு பயனா, அப்ப வந்து நான்லாம் ஓட்டும் போது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி ஓகே டன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஷேரிங்ல வந்து ஃப்ரண்ட்ல ஒரு அண்ணா, சைட்ல ஒரு அண்ணா, ஓகேவா? நீங்க சித்தி, ஐயோ எனக்கு அவரை பார்த்தாலே நடுங்குது. எதுக்கு உங்களுக்கு அவரை பார்த்து பயப்படணும்? வில்லனாட்டு இருக்கிறாரு. நீங்க முன்னாடி சீட்ல அவர் வந்து உண்மையா சொல்ல அவ்வளவு ஜென்யூனா இருக்க மாதிரி இருக்காரு. அவரை போய் நீங்க வில்லன் இருங்க, நான் அவரை காட்டுறேன். நான் அவரை உங்களுக்கு காட்டுறேன், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. வெயிட், இங்க பாருங்க, இவரை பார்த்தா உங்களுக்கு வில்லன் மாதிரி அங்க தெரியுது. எப்படி சிரிச்சுட்டு அம்மாஞ்சி மாதிரி இருக்காரு. இவரை போய் வில்லன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்க மனசாட்சியோட சொல்லுங்க, வில்லன் மாதிரி இருக்காரு. என்னமோ படத்துல இந்த ரங்கராஜனா, என்ன படம்? என்ன கனகர, அது என்னமோ ராஜல்ல அவன் பேரு, என்ன ராஜன் தெரியல. சமையல்காரன் ஒரு படத்துல நடிச்சிருப்பானல்ல, அவன் படத்துல சர்க்கஸ்கார ஒருத்தர் இருப்பானல்ல. என்னென்ன சொல்றீங்க நீங்க? சர்க்கஸ்கார அப்பாவியா இருக்கிற ஒருத்தரை போய் வில்லன் வில்லன் இவருதான் அவரு. எனக்கு நல்லா தெரியுது. அவருதான் இவருன்ட்டீங்க கடைசியில ஒரே வார்த்தையில. ஆமா, எப்படிதானோ. இல்ல வேண்டாம் சித்தி, நான் வந்து கோடி கோடி அறிவியல் கொட்டு அந்த படத்துல ஒண்ணு சொல்ற தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து படத்துல நடிக்கிறவர், அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ். ஸோ நம்ம வந்து ஒரு போலீஸோட தான் டிராவல் பண்றோம். அதனால நீங்க பயப்பட வேணாம், ஓகேவா? எனக்கு இப்பத்தே எச்ச பயமாகுது. ஒரு வழியா எங்களோட ஷேரிங்ல ஒருத்தர் வந்து போலீஸ் அப்படிங்கிறது ஓகே தானே சித்தி உங்களுக்கு? இப்ப ஹாப்பி தானே? பயப்பட தேவையில்லை.